அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே நாம் இந்த வாரத்துக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிந்து கொண்டு அதற்கு மேற்கொண்டு நாம் எந்த ஒரு செயலையும் செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க 12 ராசியில எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியன் கன்னிராசியில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்திருக்காரு. புதன் சிம்ம ராசியில் நிற்கிறாரு. 17ஆம் தேதிக்கு மேலே கன்னிராசிக்கு இடம் மாறுகிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு. சுக்கிரன் துலாம் ராசியில் அமர்ந்திருக்காரு. குடும்பத்தில் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்காரு. அதே போல மீனத்தில் ராகு, கன்னியில் கேது அப்படின்னு கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வாரம் நிறைய மாற்றங்கள் தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சந்திரன் இந்த வாரம் மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் அப்படின்னே சொல்லலாம். நாம் இப்போ ரிஷபராசிக்காரர்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சிம்மம், கன்னி, துலாம், விருட்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. எனவே கவனமாக இருக்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. கிரகங்களுடைய சஞ்சாரம், கூட்டணி பார்வைகள் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமே அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, குறிப்பிட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைநயம் மிளறக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். கெட்ட கனவுகள் வருவது நின்று போகக்கூடியதா இருக்கும். தொழில் முன்னேற்றமாக இருக்கக்கூடியதா இருக்கும். அதனால நீங்க தொழிலை பற்றி எந்த விதமான கவலையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நண்பர்கள் உதவி செய்வாங்க. சந்திரனுடைய நகர்வுகளால சில நன்மைகள் கிடைக்கும். வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் வரலாம். மேலும் அக்கறையுடன் அரசு ஊழியர்கள் வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலதிகாரிகளுடைய கோப பார்வை சங்கடத்தை ஏற்படுத்தும். அதாவது சிறு சிறு விஷயமாக இருக்கலாம். அது உங்களுக்கு பாராட்டை தருவதற்கு பதிலாக இப்படி கோபமான ஒரு ரூபத்தை காட்டக்கூடியதாக கூட இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட்டுக்க வேண்டாம். புதன் 4, 5ஆம் வீட்டில் இருக்காரு. நீண்ட காலமாக மனதில் இருந்த ஆசை நிறைவேறும். தொழிலில் கணிசமான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 1ஆம் இடத்துல இருக்காரு. வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்த சிக்கல்கள் தீரும். அரசு வேலைக்கான ஒப்பந்தங்களை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க. இவ்வளவு நாள் இழுத்துக்கிட்டே இருக்கே இந்த விஷயம் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். இது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மிகுந்த புகழ் அடைவாங்க. சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்காரு. நிலம் வாங்கலாம், புதிய வீடு கட்ட சந்தர்ப்பம் அமையுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சந்தர்ப்பங்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். சனி 10ஆம் வீட்டில் இருக்காரு. முக்கியமான சில வேலைகள் உங்களுக்கு காலதாமதம் ஆவதால் கவலை உண்டாகலாம். பணம் கொடுக்கல் வாங்கல்ல பக்குவமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. வெளியூர் பயணங்களை சற்று ஒத்தி வைக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் போகக்கூடிய காரியத்தில் சிறு சிறு தடங்கல்கள் இருக்கும். இது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இது போன்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. பிள்ளைகளால் கல்வி செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும். தேவையில்லாமல் கடன் வாங்குறத நிப்பாட்டுறது நல்லதுங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான தேவை, இந்த நேரத்தில் நம்ம கடன் வாங்கி அதை சமாளிக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் அதற்கு மேலே உங்களுக்கு செலவு இருக்குது, இதுக்கும் சேர்த்து கடன் வாங்கி பின்னாடி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மனதோட கடன் வாங்குறத நிறுத்துறது நல்லது. அந்த கடன் உங்களுக்கு பெரும் கடனாக மாறுறதுக்கான வாய்ப்பு அமையலாம். அதே போல் கேது 5ஆம் வீட்டில்
வீட்டில் இருக்காரு. துணிச்சலாக எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் இறங்குவீங்க. வழக்குகளில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வம்பு வழக்குகளில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பயந்துக்க வேண்டாம், நன்மையாகத்தான் இருக்கும். இதே போல் பணவரவு உங்களுக்கு திருப்திகரமானதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னா ரிஷபம் என்றும், நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுடைய ராசியை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவல்கள் பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் நல்ல பயனுள்ள பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் சாத்தியம் உண்டு. சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கசப்பு உணர்வுகளும் மாறி சுமூகமான உறவு ஏற்படும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். தேவையான உதவியும் கிடைக்கும். பயணங்களால் கண்டிப்பாக ஆதாயம் உண்டு. வாகனத்தில் செல்லும் போது அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும். உறவினர்களுடன் பேசும்போது கண்டிப்பாக பொறுமையை கடைபிடிக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது உங்ககிட்ட வம்பு சண்டை இழுக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் 1ற்கு 2 முறை யோசித்து பேசுவது நல்லது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக போட்டு குழப்பி அதில் நீங்களும் குழப்பமடைந்து மற்றவர்களையும் குழப்பம் அடைய வைக்க வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்றே சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. இதே போல் அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தாலும் கூட உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பெரிதாக நினச்சிட்டு இருக்க வேண்டாம். திடீரென அங்கே நம்ம என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு கூட மாற்றங்கள் வரலாம். அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சிறு தவறு கூட பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். பழைய கடன்கள் தீரும். பங்குதாரர்கள் மூலமாக தேவையான உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம் அப்படின்னே சொல்லக்கூடியதாக கூட அமையலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வழக்கமாக பணிகளில் மட்டுமே அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கான வழிபாடுகளை சொல்லி வழிபட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக அந்த முருகனுடைய அருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் காத்திருக்கிறது. நீங்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே உங்களுக்கு தடையில இருந்து அந்த முருகப்பெருமான் விலக்கி கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 9 அதிர்ஷ்டமான எண்களாக அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் சிகிச்சை அளிக்கிறத பெரிதாக நீங்கள் பார்க்க வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும். ரொம்ப பெருசாக நீங்கள் அதை பாவிக்க வேண்டாம். சந்திரன் ராசியிலிருந்து 11வது வீட்டில் ராகு இருக்கிறதால இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு நிதி ரீதியாக மிகவும் சாதகமான பலன்களே இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளில் இருந்து நீங்கள் தளராமல் எதையுமே மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். அத்தகைய சூழ்நிலையில் உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் நீங்கள் சண்டையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் தனித்து விடுவீங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு பெரிய சண்டையாக மாறுகிறது அப்படின்னா உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்துக்கோங்க. எந்த ஒரு சண்டையும் பெரிதுபடுத்தாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். உயர்கல்வி பயில்றவங்க இந்த வாரம் சிறிதளவு முயற்சி எடுத்தாலே போதும், பெரிய வெற்றியை அடைவாங்க. ஏன் அப்படின்னா இந்த நேரம் அவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை கொண்டு வருகிறது. அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க, மிகவும் நல்லது. நீங்கள் ஓம் பார்கவயா நமக என்ற சொல்லி வழிபாடு செய்யுங்க. மந்திரத்தை தினமும் 24 முறை உச்சரிப்பது நல்லது. ஓம் பார்கவாய நம என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும்.
ஏன்னா நண்பர்களே, இன்றைய நாளில் நாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.